ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டியூன் இன்டு தி மிட்நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிற சில விஷயங்களும் பொண்ணுங்க பண்ணுவாங்க. பட் அது சும்மா காமனாக ஸ்கூல் விஷயமா இருக்கும். ஸோ தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் கதை உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூன் இன்டு தி மிட்நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 3. கேர்ள்ஸ் விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ ரூமை லாக் பண்ணலையே அப்படின்னு உங்க பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ உள்ள வந்திருக்கேன். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா முட்டாளுங்களா? ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும்போது கதவை லாக் பண்ணு கூட அறிவில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டவும், நீ தாண்டா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நேனே சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், சாரி என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ வழக்கம் போல ப்ராட்காஸ்டிங் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அண்ட் இனிமே வாய் கொஞ்சம் குளறதில்ல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட பிளான் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வரலான்னு சொல்லியிருந்தான். அப்ப நம்ம 4 பேர் மட்டும் தானே அவங்க பார்த்தா நேனே கொஞ்சம் சோகமா இருக்கா. அவன் நம்மள ட்ரெஸ் இல்லாம பாத்துருக்கா. நம்ம கூட வர ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காம்னா கண்டிப்பா அவன் ஏதோ தப்பு பண்ண போறான். நம்மள ட்ரெஸ் இல்லாம பார்த்து அவனை பிளாக்மெயில் பண்ண நம்ம அவனை பத்தி ஏதாச்சும் தப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபேண்ட் இல்லாம பாக்குற ஆபரேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நேனே காமெடி பண்றா. எல்லாரும் காமெடியா ஒளிஞ்சு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஜாப்பனீஸ் எப்படி கத்து கொடுக்குறங்கிற புக்கை நம்ம ஹீரோ நேனேக்காக தான் படிச்சிட்டு இருக்கோம். என்னவோ அதை பாக்குறா. நம்ம ஹீரோ அழகா இருக்கான்னு போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. இந்த கெஃபேக்குள்ள போய் அவன் 18+ பார்க்க போறான்னு நினைக்கிறேன். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த கெஃபேக்குள்ள போய் பார்த்தா அந்த இடம் ரொம்ப ரிச்சா தெரியுது. வெல்கம் நம்ம ஹீரோ அங்க வேலை பாக்குற பையனா மாறி இருக்கான். ஹலோ அப்படின்னு வாய்ஸ் மாத்தி இவங்க பேசுறாங்க. இவன் பணக்கார வீட்டு பையன் தானே, அப்புறம் ஏன் இங்க வேலை பார்க்கணும்? ஒருவேளை இவன் பணக்காரன் இல்லையோ அப்படின்னு கேர்ள்ஸ் யோசிச்சா அதோட ஓனரும் அதைத்தான் கேட்கிறாரு. எதுக்கு ஓவர் ஷிஃப்ட் பண்றேன்னு கேட்கவும், நிறைய பணம் தேவை நம்ம ஹீரோ சொன்னா. நீ தான் ஒரு பெரிய குரூப்போட ஹையர் ஆச்சான்னு கேட்கவும், பணக்காரரு எங்க அப்பா தான், நான் கிடையாது. என் கிளப்போட ஸ்டூடியோக்கு சில எக்யூப்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அதுக்குன்னு 1 மில்லியனா செலவு பண்ண போறேன்னு கடைக்கார கேட்கறாரு. ஸ்டாக்ஸ்ல 1 மில்லியன் கிடைச்சது, நம்ம இவன் போய் சொல்லியிருக்கானா அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் பாக்குறாங்க. 4 பேரையும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ டிசப்பாயிண்டட் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாறிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க சக்சஸ் ஆவாங்க. ஸோ நான் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ அவங்க லவ் பண்றியான்னு கேட்டா அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, ஹே எங்க ஆர்டரை வந்து எடை அப்படின்னு அந்த பொண்ணுங்க கூப்பிடுறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு நேனே வந்து சொல்றா. அச்சோ இதை போட்டோ எடுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ மூஞ்ச மறைச்சுக்கிறான். என்னோட ஜாபை பற்றி இவ கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை பிளாக்மெயில் பண்ண இன்னொன்று அவங்களுக்கு கிடச்சிருச்சு. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா ஈகோ அங்கே வந்திருக்கா. கிரணோ நீங்கள் என்ன பண்ணுற நம்ம ஹீரோ கேட்குறான். புரிஞ்சு போச்சு, என்ன பிளாக்மெயில் பண்ண வந்தானே வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கவோ, ஹே பாக்கி உன்னோட ஒரு சீக்ரெட்டை நான் பார்த்துருக்கேன்னா என்னோட ஒன்று நீ பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி ஈகோ கதவை மூட்டிட்டு அவளோட அந்த ஹூடிஸ் அப்படியே கலட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோவோ எதவோ சொல்லாம பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்தா அவ உள்ள இருந்து ஒரு டேப்லெட் எடுக்கிறா. டேப்ல என்ன இருக்கு நம்ம ஹீரோ கேட்டா. இதை பத்தி பேச எனக்கு வெக்கமா தான் இருக்கு, பட் நீயா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. ரீசெண்டா அவளோட யூடியூப்ல வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூடல, வியூஸும் அதிகமா போகல. எல்லாரும் இதை பார்த்து போர் அடிக்குன்னு சொல்லவும், ஐ மீன் ஆப்வியஸ்லி உன்னோட ஸ்ட்ரீமை நானும் பார்த்தேன், எல்லாருக்கும் போர் அடிக்கதான் செய்யும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. என்னது என்னோட ஸ்ட்ரீமை பாத்தியான்னு கேட்டா. ஆமா எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இது நாள் வரை நான் அப்லோட் பண்ண எல்லா ஸ்ட்ரீமையும் பாத்தியா நீக்கோ கொஞ்சம் வெக்கப்படுறா. அவளோட நிறைய ஸ்ட்ரீமை வித்தியாசமா நம்ம ஹீரோ எடுத்து காமிக்கிறான். எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. பேக்ரவுண்ட் மட்டும் தான் மாறுதே தவிர்த்து உன்னோட அவதார் வந்துட்டு லைஃப்லெஸ்ஸா தெரியுது. இது 3D அனிமேட்டட்னு சொல்றதுக்கு தகுதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 2Dல கூட இப்பெல்லாம் வேற லெவல்ல அனிமேஷன் வந்துருச்சு தெரியுமா. லைவா ஸ்ட்ரீம் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் நல்ல விஷயங்கள் இருந்தா போதும். உன்னோட ஏரன் பாய் நான் அதுல உனக்கு ஹெல்ப் பண்றேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீயும் சில டிராயிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய லேயர்ஸ் வச்சு ரீட்ரா பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரின்னு அவளும் பண்றா. நம்ம ஹீரோ ஈகோ 2 பேருமே சேர்ந்து கடுமையா ஒர்க் பண்ணி சுமராகி ஈகான்ஸ் 2.0 அப்படின்னு சொல்லி ஒன்னு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீமுக்கு ஷெட்யூல போட்டு விட்டாங்க. புது அவதார் மூலியமா அவ பேசும்போது அந்த அளவுக்கு அதுல எக்ஸ்பிரஷன் இல்ல. வியூவர்ஸ் கூட நீ எமோஷனல் லெவல்ல கனெக்ட் ஆகணும், அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்லவும், ஃபேக்கான ஸ்மைல் இல்ல உன்னோட உண்மையான ஸ்மைல் நம்ம ஹீரோ கேட்கறான். கதவை நம்ம ஹீரோ பொருத்திட்டு அவ வயிற்றுல பிச்சை காட்டுறான். சிரிப்பாவை அடக்கிட்டு இருக்கா. விழுந்து சிரிக்க மாட்டேங்கிறா. சர்ப்ரைஸ் எல்லாம் அவளை சிரிக்க வைக்க நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். மூஞ்சி திருப்பிக்காத என்ன பார்த்து சரி நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 பேரும் கீழே விழுறாங்க. அவ வெக்கப்பட்ட அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் அவன் ஃபேன்ஸ்க்கு கூட நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் என்ன பண்றீங்க நேனே வீடியோ கால் மூலியமா போன் வழியா என்ன நடக்குன்னு ஜன்னல எட்டி பாக்குறா. ஈகோ மேல ஹீரோ படுத்து கிடக்கவும் அந்த புள்ளைய நம்ம தான் காப்பாத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கதை உடச்சுக்கிட்டு உள்ள வராங்க. ஒன்னாவிலேயே ஈகோட்ட கேட்டா ஒன்னும் ஆகல, பாடி ஃபுல்லா டச் பண்ண அப்புறம் என் மேல வந்துட்டான்னு சொல்லவும் வார்த்தைகளை தப்பா சொல்லி என்ன மாட்டி விட்டாலும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோவை கட்டி எடுத்து அரெஸ்ட் பண்றோன்னு கூட்டிட்டு போகுவோம். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாக்கி அப்படின்னு சொல்றா. வீடியோபர்ஸ் தன்னோட உண்மையான எமோஷன் காட்டுறப்பதான் ஹிட் ஆவாங்க. அவதார்ல எமோஷன்ஸ் அவங்களுக்கு நம்ம ஹீரோ சொல்லவோ, நாளைக்கு ஸ்ட்ரீம்ல கலக்கிருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஈகோட லைவ் ஸ்ட்ரீமை பார்க்க நம்ம ஹீரோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. நான் தான் சுமிருக்கு ஈகன் அப்படின்னு சொல்லி இன்னும் எக்ஸ்பிரஷன் இல்லாம சோகமா தான் இருக்கு. இதுல ஒரு சேஞ்சஸுமே தெரியலையே, ஒருவேளை தம்ப்நெயில கிளிக் பைட்டுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாமே அவளை கழிவு ஊத்துற மாதிரி தான் வருது. என்னோட நியூ அவதார் எப்படி இருக்குன்னு ஈகோ கேக்குறா. இதுல எந்த வித்தியாசமும் தெரியலையா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நேத்துக்கு இவ நல்லா தானே சிரிச்சா, இப்ப என்னாச்சு வழக்கத்தை விட இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். வியூவர்ஸ் கவுண்ட்டும் கம்மி ஆயிட்டு போயிட்டு இருக்கு. லைவ் ஸ்ட்ரீம்ல
பாத்ரூம்ல அப்படியே அவ ஃப்ரீஸ் ஆகி சோகமா உட்காந்துருக்கா. கைஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு வா கேட்கறா. வேற வழி இல்ல நான் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஸ்மைல் பண்ணு அப்படின்னு எழுதி காமிக்கிறான். பட் ஈகோக்கு நார்மலா ஸ்மைல் வர மாட்டேங்குது. இதுதான் உனக்கான கடைசி சான்ஸ், விட்டு கொடுக்காத, இல்ல என்னோட ஹெல்ப் தேவையா அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதி காமிக்கிறான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ சீக்கிரட்டா சொல்றா. ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவோ லைவ் ஸ்ட்ரீமை வந்து பாஸ் பட்டனை 2 தடவை அழுத்துறான். பார்த்தா அது ப்ளே ஆகுது. அப்படியே டேபை கீழே படுக்க வச்சுட்டு இப்படி பண்ண நீக்கோ கேட்டா. எப்படியே எல்லாரும் லைவ் ஸ்ட்ரீமை பார்க்காம வெளியே போயிட்டு தான் இருக்காங்க. இப்பவே ஸ்டாப் பண்றது நல்லது. வேர்க்குது பரவான் ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் கலட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்டியாவும் வியூவர்ஸ் மேலேயும் உனக்கு அக்கறை இல்லை, யூடியூப் பண்ணணும் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை போலேன்னு கேட்கவா. அப்படிலாம் இல்லை எனக்கு பயமா இருந்துச்சுன்னு வா சொல்லப்போம். ட்ரீமுக்கு இவ்வளோதான் போராடுவியான்னு கேட்கவா. டென்ஷன் ஆயிட்டு பட் நான் இங்க சீரியஸா தான் இருக்கிறேன், என்னோட முடிச்சதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசாத, எனக்கும் எமோஷன் இருக்கு, நானும் ஹியூமன் தான். பதட்டத்திலயும் பயத்திலயும் வழிகாட்டல அவ்வளவுதான் அப்படின்னு வா சொல்லிட்டு. எனக்கு ஸ்ட்ரீமிங் ரொம்ப பிடிக்கும், நான் அதை நிறுத்த விரும்பலன்னு வா சொல்லவோ. அவ்வளோ பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இப்போ வா ஸ்மைல் பண்றா. ஹே ஈகோ ஆடியோ கட் ஆகல, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு, லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லவும். போச்சு எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்கல்ல ஈகோ வருத்தப்பட்டா. 200 கூட தொடாம இருந்தது, இப்போ 2000 வாட்சிங் போய்கிட்டு இருக்கு. இத்தனை பேர் லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறாங்களான்னு ஈகோவே ஷாக் ஆகுறா. வீடியோபர்ஸ் தன்னோட உண்மையான செல்ஃப் ஆக்சிடென்ட்டாக ரிவீல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பாப்புலாரிட்டி கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே இதுக்கப்புறம் நான் என்னோட உண்மையான செல்ஃபை வெளிப்படுத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு ஈகோவை புரிஞ்சுக்கிறா. இப்போ ஈகோ அதில் ஸ்மைல் பண்ணிட்டு forget it all dream அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லைவ் ஸ்ட்ரீமை முடிக்கிறா. கியூட்டா அந்த விஷயத்த பண்ணது எல்லாருக்குமே பிடிக்குது. இப்போ ஈகோ பிரைவேட் ஸ்ட்ரீம்ல நம்ம ஹீரோவுக்கு மட்டும் கால் பண்றா. அதுக்கு இப்போ இந்த நேரத்தில் கால் பண்றா. நம்ம ஹீரோவை ஆன் பண்ணி பாக்குறான். இருக்கன கேட்டா பாத்ரூம்ல இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். எக்ஸ்பிரஷனை ஃபைனலி அவதார் மூலியமா நான் காட்டிட்டேன், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வா சொல்லவும். நீ தான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானா இருந்து எக்ஸ்பிரஷனை கொடுக்குறேன் அப்படின்னு வா ஸ்மைல் பண்றா. அவதாரை விட உன்னோட ரியல் ஸ்மைல் தான் இன்னும் கியூட்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும். போன்ல அந்த அவதார் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒம்முன்னு ஆகுது. என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபேஸ் மறைச்சிட்டவா வெக்கப்பட்டு இருக்கா. ஸோ ட்ராக்கர் ஆன் ஆகாம தான் கேரக்டர் நார்மலா அவனுக்கு தெரியுது. ஓ முன்னாலே என்னால ஸ்மைல் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்படுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஈகோ பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்ம ஹீரோ அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அண்ட் ஈகோக்கும் இப்போ நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஈகோ ரொம்பவே ஷை டைப்பா இருக்கிறா. அப்பல்லோவும் அதே மாதிரி தான் ரொம்ப ஷை டைப்பான ஒரு பொண்ணு. ஸோ யாரு தான் அப்பல்லோ என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.